ஏற்கனவே 2 கேள்விகள் பார்த்திருந்தோம். ஒன்று வந்து பிரேசலாட் சொன்னால் என்ன தப்பு, இன்னொன்று வந்து சாமி சரணம் சொல்வதும் பிரேசலாட் சொல்ல ஒன்றுதான் என்றெல்லாம் பார்த்தோம். இப்போ 3வது என்ன பார்க்கணும்னா, செம்மறியின் விருந்திற்கு என்று ஒரு பாட்டு. இந்த பாட்டு நம் திருச்சபையில் பாட ஆக்சுவலாக 20 வருஷத்துக்கு முன்னாடியே தடை வந்துருச்சு. இருந்தாலும் அதை இன்றும் பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். என்ன சொல்லி பாடுகிறார்கள் என்றால், செம்மறியின் விருந்து அப்படிங்கிறது ஒரு பெந்தகோஸ் பாட்டு இல்லை. பெந்தகோஸ் பாட்டுக்கு தானே தடை வந்திருக்கிறது, அதில் குறிப்பாக பெர்க்மான்ஸ் பாட்டுக்கு தடை வந்திருக்கிறது. ஆனால் இது பெர்க்மான்ஸ் பாடலாக இருந்தாலும் அதில் இருக்க வார்த்தையெல்லாம் நம்முடைய நற்கருணை ஆண்டவர் தானே குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால பாடின என்ன தப்பு என்று கேட்கிறார்கள். முதல்ல ஒரு பாயிண்ட் கிளியர் பண்ணிடுறேன், என்ன தப்புன்னு சொல்றதுக்கு முன்னாடி. இன்னொன்னும் இதில் சொல்லி இடையில் பூந்து குறுக்கே பூந்து பேரறிவாளிகள் என்று தங்களே நினைத்து கொண்டிருப்பவர்கள் இன்னொன்று சொல்வார்கள். என்ன சொல்வார்கள் என்றால், அது பெர்க்மான்ஸ் எழுதின பாட்டே இல்லை, அது இன்னொரு ஃபாதர் எழுதினது எனக்கு தெரியும் அப்படிம்பாங்க. அதாவது அந்த ஃபாதர் ஒருத்தர் எழுதினார், எழுதி பெர்க்மான்ஸிடம் விட்டு விட்டார், கொடுத்து விட்டார். விற்றல் கொடுத்தல் ரெண்டு ஒன்று தான். காசு வாங்கி கொடுத்தா அது வந்து விற்றல், காசு வாங்கி கொடுத்தா கொடுத்தல். அதனால் காசு வாங்கினாரா இல்லையாங்கிறதுல நம்பிக்கையின் அடிப்படை இல்லை. ஆக கொடுத்து விட்டார். பெர்க்மான்ஸ் அவர் என்ன செய்தார் என்றால் அதை ஸ்வீகரித்தார். அப்போ யாருடையதாக மாறுது? பெர்க்மான்ஸ் உடையதாக மாறியது. அவர் ஏன் ஸ்வீகரித்தார் அதை பார்க்க வேண்டும். அவர் ஏன் ஸ்வீகரித்தார் என்றால் அதில் இருக்க கருத்துக்கள் அவர் நம்பிக்கைக்கு ஏற்புடையதாக இருக்கிறது. அவங்க நம்பிக்கை ஏற்புடையதாக இல்லாத ஒரு பாட்டு ஏதாவது பாட சொல்லுங்க, பெந்தோஸ்காரங்கள மாதா பாட்டு ஏதாச்சும் ஒன்று பாட சொல்லுங்க, பாட மாட்டாங்க. பாட்டு தானே அப்படின்னு நினச்சி பாடுவாங்களா? பாட மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரை அது பாவம். அதுபோல்தான் இப்போ இவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா இவருடைய நம்பிக்கைக்கு ஏற்ப பாடப்பட்டிருக்கும் பாடல். அப்போ இவருடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, நற்கருணை என்பது வெறும் அப்பம்தான், அது திருப்பலிக்கு பின்பு அப்படி வச்சுக்கோங்க, அது வெறும் அப்பம்தான் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கு இந்த பாடல் ஏற்புடையதாக இருக்கிறது. அதனால் இதை அவர் ஸ்வீகரித்து கொண்டார். இதை ஃபர்ஸ்ட் பேசிக் புரிஞ்சுக்கணும். அப்போ இது யாருடைய நம்பிக்கையை சேர்ந்தது? பெர்க்மான்ஸ் உடைய நம்பிக்கையை சேர்ந்த பாடல். அதை வச்சு புரிஞ்சுட்டீங்களா? இப்போ நம்ம கேள்விக்கு போகிறோம். என்னன்னா, கனானிய பெண்ணிடம் இயேசு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த கனானிய பெண்ணிடம் ஒரு கருத்து சொல்வார். என்ன கருத்து என்றால், ஒரு காலம் வருகிறது, ஏன் இப்பொழுது வந்தே விட்டது, அப்பொழுது ஒவ்வொருவரும் கடவுளை தங்கள் உள்ளத்தில் வழிபடுவார்கள் என்று சொல்வார். அப்ப உள்ளத்தில் வழிபடுதல் என்றால் என்ன என்று பார்க்க வேண்டும். உள்ளம்தான் பேசும், வாய் வார்த்தை பேசாது. அது பொருள். வாயில் 1008 விஷயங்கள் கரெக்டா பேசலாம், ஆனால் உங்கள் உள்ளம் எதை யாரை வழிபடுகிறது? உங்கள் உள்ளம் மனித மரபை வழிபடுகிறதா அல்லது கடவுளின் சட்டத்தை வழிபடுகிறதா? அதாவது நற்கருணை ஆண்டவரை வழிபடுகிறதா? வச்சுங்க. இதுதான் 2 பிரிவு. ஒரு சாரார் மனித மரபை வழிபடுகிறார்கள். மனித சட்டம் மனித மரபு மார்க் 7:7 9 சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த பிரிவில் வரக்கூடிய மனித மரபும் மனித சட்டமும் ஒரு சாரார் நம்புகிறார்கள். உள்ளத்தில் அதை உள்ளத்தில் வழிபடுதல், உள்ளத்தில் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். கடவுள் என்று ஒருவரிடம் போகிறார்கள், அந்த நபரிடம் இந்த ப்ராஸ்பரிட்டி என்று சொல்லக்கூடிய வளமையை கேட்கிறார்கள். இது ஒரு குரூப். உள்ளத்தில் வழிபடும் போது அவங்க வளமையை வழிபடுகிறார்கள், அதான் மனித மரபுன்னு சொல்றோம். அதே உள்ளத்துல இன்னொரு குரூப் இருக்கு, சின்ன குரூப் தான் அது. அது என்ன அப்படின்னா, கடவுளின் குடும்பத்தை கேட்டு வழிபடுகிறவர்கள். உள்ளத்துல அதான் கடவுள் குடும்பத்தை வழிபடுறது ஷார்ட் அப்படி சொல்றோம். அது என்னன்னா, எதை கேட்கிறோமோ அதை வழிபடுகிறோம். அங்கே வளமை கேட்கிறார்கள், அதனால் வளமையை வழிபடுகிறார்கள். இங்கே உறவு கேட்கிறோம், கடவுளின் பிள்ளையாக கடவுள் இனமாக மாற வேண்டும் என்ற வரத்தை கேட்கிறோம். அது கடவுளின் சட்டமாக இருக்கிறது. அப்படித்தான் செயல்பட வேண்டும் என்று கடவுள் நமக்கு சட்டம் கொடுத்திருக்கிறார். ஆதாம் ஏவாள்கிட்ட கொடுத்த சட்டம் தான் இன்று வரை அதே தான். நீ என் குடும்பத்தில் இருக்க விரும்பும் வரை அதை நீ சாப்பிடக்கூடாது. நீ என்னைக்கு அந்த கனியை சாப்பிட்றாயோ அன்னைக்கு அந்த உறவு போய்விடும், இறந்து போய்விடுவார் அப்படிங்கிறத சொல்றார். அதனால சாவுத்தரும் கனின்றோம். அதனால் இன்று வாழுத்தரும் உணவு என்று ஒன்று இருக்கிறது. அதை ஆப்போசிட்டா செய்யுது. என்னைக்கு நாம் அதை வழிபடுகிறோமோ அன்றைக்கு நாம் கடவுளின் உறவை பெறுகிறோம் என்ற நிலையை பெறுகிறோம். அதனால் நம்மளுக்கு 2 விதமான வழிபாடு இருக்கிறது. உள்ளத்தில் வழிபடும் பொழுது, வாயளவில் வழிபடும் போது எல்லாரும் ஒன்னே மாதிரி தான் சொல்றாங்க. அதனால தான் அவர் என்ன சொல்றார், சொல்லா செயலா என்று கொள்வார் பொழுது ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்வோரெல்லாம் இன்னரசுக்குள் நுழைய முடியாது என்று சொல்கிறார். ஏன்னா அது வார்த்தை, வெளி வார்த்தை. உன் உள்ளம் வேற விதமாக இருக்கிறது. அப்ப உள்ளம் எதை வெளிப்படுத்துகிறது? உன்னுடைய செயல்தான் உன் உள்ளம் என்ன செய்கிறது, என்ன விரும்புகிறது என்பதை காட்டுகிறது. எனவே கடவுளை நாம் உள்ளத்தில் வழிபட வேண்டும் என்றால் என்னுடைய செயல்கள் கடவுளின் உறவை கேட்கும் செயலாக இருக்க வேண்டும்.
கடவுளின் உறவை கேட்கும் செயலாக இருக்கும் பொழுது கடவுளின் உறவு வேண்டாம் என்று சொன்னவருடைய ஜெபத்தை நான் சொன்னார். அது எவ்வளவுதான் அழகான வார்த்தைகளாக இருந்தாலும் அது அவருடையது என்று வந்ததும் நான் அதை பயன்படுத்தினால் செயலில் நான் என்ன செய்கிறேன் என்றால் கடவுளின் உறவு வேண்டாம் என்று சொல்பவனாக மாறிவிடுகிறேன். அதுக்கு ஒன்று கேரண்டி கொடுக்கல. வார்த்தை தெளிவாக இருந்தால் அந்த வார்த்தைப்படி தான் உனக்கு தருவேன் அவர் சொல்லலை. அதான் சொல்றேன் சார், ஆண்டவரே ஆண்டவரேன்னா அது வார்த்தை தான். செம்மறி பாடுவது போல் அது ஒரு ஜெபம். ஆண்டவரே ஆண்டவரே என்பது ஒரு ஜெபம், கடவுளின் பெயரை சொல்வது. கடவுளின் பெயரை சொன்னால் அதுல புண்ணியம் இல்லை. நம்முடைய உள்ளம் கடவுளின் உறவை கேட்க வேண்டும். ஆனால் நம்முடைய செயல்கள் அந்த கேட்கும் செயலாக இருக்க வேண்டும். இந்த செயல் என்ன செயல்? செம்மறியிலிருந்து வார்த்தை இல்லை, எழுதப்பட்ட நோக்கம் என்ன என்றால் உறவு வேண்டாம் என்று சொல்வதும் தான் அதன் நோக்கம். நற்கருணை வரும் அப்பன்னு சொல்லிட்டு அவங்க உறவு தேடவில்லை என்று பொருள். உறவு வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அது உடன்படிக்கையாக பார்க்காதவர்கள், இயேசுவின் சரீரம் என்று பார்க்காதவர்கள். அதனால் அவர்கள் கடவுளின் உறவு தேவையில்லை என்று சொல்பவராக வெளியேறிவிட்டார். யாரு? பர்க்மான்ஸ். வெளியேறினது காரணம் என்ன? யார் வெளியேறினாலும் பர்க்மான்ஸ் இல்லைங்க, யார் எவ்வளவு பெரிய காரணத்தை வச்சு வெளியேறினாலும் அவங்களுடைய செயல் என்ன சொல்லி தருகிறது என்றால் கடவுளின் குடும்பத்தை நான் நம்பவில்லை. ஏன்னா ஒருவர் யாராக இருந்தாலும் ஒரு குடும்பத்தை விட்டு வெளியேறவே முடியாது. எனக்கு ஒருவர் அப்பா தந்தை என்றால் நான் வீட்டில் இருந்தாலும் வெளியே போனாலும் அவர் தந்தை தான். அதுல இருந்து நான் வெளியேறவே முடியாது. அதான் ஒரு குடும்பம். அது கொண்டுதான் கடவுள் அந்த இடத்த மட்டும் லைட்டா மாத்திட்டார். நம்முடைய மரபுக்கும் மனித மரபுக்கும் கடவுளுடைய மரபுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, இங்கே நான் தந்தையை மாற்றிக்கொள்ள முடியாது, இங்கே நான் தந்தையை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். எனக்கு தந்தையாகிய கடவுள் தந்தையா அல்லது இங்கே காட்டப்படும் வளமை, அதுல என்னுடைய உலக தந்தை வருகிறார் அசிசியாரின் தந்தை போல் நமக்குள்ள உலக தந்தைகளும் வளமையை சேர்ந்ததுதான். அந்த உறவுக்காரர் எல்லாருமே வளமை பகுதி தான். அது ஒரு தந்தை. இந்த உலக தந்தையை மாத்திக்கொள்ள முடியாது. ஆனால் அந்த உலக தந்தையை நீ வேணும்னா மாத்திக்கோ. சீராக்கில் 15 14 17 படிச்சு பார்க்கணும். அந்த உரிமையை தான் நமக்கு தருகிறார். நீ விரும்பினால் உனக்கு வாழ்வு தரப்படும், நீ விரும்பவில்லை என்றால் நீ சாவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு ஒரு உரிமை அங்கு தருகிறார். அந்த சாவுதான் என் தந்தையை மாற்றிக்கொள்ளும் செயல். என்னுடைய உண்மையான தந்தை என்பது கடவுள், தந்தையாய் கடவுள் என்று நான் ஏற்றுக்கொள்ளும் வரை நான் வாழ்வை தேர்ந்தெடுக்கிறேன். அதே தந்தையை கடவுள் தந்தையாகி கடவுளை தந்தை என்று பார்க்காமல் மண்ணுலக தந்தையை நான் தந்தை என்று பார்த்தேன் என்றால் நான் சாவை தேர்ந்தெடுக்கிறேன். அதனால் இந்த சாவை தேர்ந்தெடுத்தவருக்கான பாடலாக இருப்பது செம்மறியன் விருந்து என்ற அந்த பாட்டு. எனவே அந்த பாடலில் உள்ள வார்த்தைகளை நாம் பார்க்கக்கூடாது. அந்த பாடல் மூலமாக நம் உள்ளத்தில் என்ன வருகிறது? பெர்க்மேன் செய்தது தவறில்லை என்று வருகிறது. அப்ப நானும் என் தந்தையை மாற்றிக்கொண்டேன் என்று பொருள் வருகிறது. கடவுளாகிய தந்தையை நான் தந்தை என்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நான் என்னுடைய உள்ளம் சொல்லுவதாக பொருள்படுகிறது. அதனால் நாம் அது போன்ற பாடல்கள் செம்மறியின் போது மட்டுமல்ல, இது போன்று ஏற்கனவே 100 பாட்டு இருக்கலாம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பாடல்களில் உள்ள வார்த்தைகளை நாம் பார்க்கக்கூடாது. அது எந்த உள்ளம் கொண்டவர் எழுதினார் என்று பார்க்க வேண்டும். அதே உள்ளம் கொண்டவராக நீங்கள் இருந்தால் அதை பாடலாம். அதற்கு எதிர் உள்ளம் கொண்டவராக தந்தையாகிய கடவுளை உங்கள் தந்தை என்று ஏற்றுக்கொள்பவராக நீங்கள் இருந்தால் அதை பாடக்கூடாது. புரியுதா? கடவுள் பிள்ளையா மாற விரும்புறவங்க அதை பாடக்கூடாது. அழுத்தி கவலைப்படாத பாடிங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் 3வது கேள்வி தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்த 4வது கேள்வி நாளை பார்ப்போம். அது என்னன்னா, இப்ப இந்த பாட்டு பாடும்போது பூசையிலிருந்து எழுந்து வருவது நற்கருணையை ஆண்டவரை அவமதிப்பதாக இல்லையா? பாருங்க, இந்த பாட்டு பாடும்போது யார் எஞ்சி வருவாங்கன்னா, இந்த இப்ப சொன்ன உள்ளத்தில் வழிபடாதவர்கள், உள்ளத்தில் இந்த பாடல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அங்கிருந்து வெளியேறுவார்கள். அது தப்பா ரைட்டா? அது நாளை பார்ப்போம்.